Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 50 ரூபாய் பணத்திற்காக தனது நண்பனை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்தவர் தினேஷ். இவர் கோவையில் தங்கியிருந்து கட்டிட வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி தனது நண்பர்களான சரவணன் மற்றும் ஸ்டீபன் ஆகியோருடன் ஆம்னி பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த சென்றிருக்கின்றனர். அப்போது ஜிபி சிக்னல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சரவணனை கேட்காமல் அவர் பாக்கெட்டில் இருந்த 50 ரூபாய் பணத்தை தினேஷ் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது தகராறாக மாறியது. இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் தினேஷை கீழே தள்ளி தலையில் செங்கல் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தினேஷின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து ஸ்டீபனை பிடித்து விசாரித்தனர். அப்போது சரவணன் தான் தினேஷை கொலை செய்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து தலைமறைவான சரவணனை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் திருப்பூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சரவணன் கரும்பு கடை பகுதியில் இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெறும் 50 ரூபாய் பணத்திற்காக சொந்த நண்பனையே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.